அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு டே 1 ரமதான் இஃப்தார் வீடியோ தான் நான் செய்ய போகிறது. இதில் நான் ஃபெஸ்ட்டுக்கு கஸ்டர்ட் ஒன்று செஞ்சு வச்சுக்குள்ள போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை தான் நான் எப்படி செய்தேன்னு சொல்லி பார்ப்போம். ஃபெஸ்ட்டுக்கு இது அகர் அகர்ன்னு சொல்லிய சஞ்சா கடல் பாசி அப்படி ஒவ்வொரு பேரில் கோல் பண்ணி நான் இதை இப்படி ஒரு பேன் ஒன்றில் போட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நல்லா குக் பண்ணிக்குள்ள போகிறேன். இது கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு தான் நான் எடுத்திக்கியது. இதுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி குளிகியன். இப்போ இதை கரையும் வரங்காட்டியும் கொஞ்சம் குக் பண்ணிக்கொள்ளணும். இப்போ இது அடுப்பு போட்டிக்கிய குக் ஆகட்டும். கொஞ்சம் ஸ்லோ ஃபயரில் நல்லா கரைஞ்சி குக் ஆகாட்டியும் நாங்கள் வெயிட் பண்ணுவோம். இவரத்தில் கோர்ன்ஃப்ளவர் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுட்டிக்கிய. இதை நாங்கள் கரைச்சி கொள்ளுவோம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. இப்போ கட்டி இல்லாமல் இது கரைச்சிட்டிக்கு இப்போ சைடில் வச்சுக்கொள்ளுவோம். இப்போ இவரத்தில் 1/2 லிட்டர் நான் மில்க் எடுத்து வச்சுட்டிக்கிய. அடுத்து கஷ்யூ நட்ஸ் எடுத்து வச்சுட்டிக்கிய. இவரத்தில் சுகர் எடுத்து வச்சுட்டிக்கிய. அது உங்களுக்கு தேவையான அளவு ஸ்வீட்னஸை பார்த்து போட்டுக்கோங்க. இங்கே பாருங்க, இப்போ கரைஞ்சிட்டு வார இப்போ ஒரு முக்கால்வாசியை கரைஞ்சி தான் நீக்கியது. இப்போ கம்ப்ளீட்டாக கரைஞ்சிக்கிய. இப்போ நாங்கள் மில்கை ஊற்றிக்கொள்வோம். இப்போ மில்க் ஒரு பாயில் வரட்டும். இது இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு ஈக்கிய. இங்கே பாருங்க, இது சின்ன சின்ன துண்டு துண்டு ஈக்கின்னம். இதை இப்போ நாங்கள் வடிச்சுக்கொள்வோம். அடுத்த சுகரும் நாங்கள் கோர்ன்ஃப்ளவரும் போட முந்தி இதை கொஞ்சம் வடிச்சு எடுத்துக்கொள்ளணும். இங்கே பாருங்க, வடிச்சத்தால் கொஞ்சம் அங்கங்கே சின்ன தூள்கள் ஈக்கிய. இப்போ அதை நாங்கள் எடுத்து போட்டுட்டு இப்போ இதை மறுக நாங்கள் குக் பண்ணுவோம். இப்போ அதே பேனுக்கு ஊற்றிக்கணும். இப்போ எங்களுக்கு தேவையான அளவு சுகரை போடணும். இப்போ கரைச்சி வச்ச கோர்ன்ஃப்ளவரையும் ஊற்றிக்கொள்வோம். இப்போன்னு கை விடாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டே ஈக்கணும், இல்லாட்டி கட்டி பிடிக்கும். சுகரை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நான் போதுமானதுன்னு சொல்லி இங்கே பாருங்க, இப்போ கொஞ்சம் திக்காகி கொண்டு வந்து கொண்டிருக்கிய. இப்போ இந்த ஸ்டேஜில் நாங்கள் கஷ்யூ நட்ஸை போட்டுக்கொள்வோம். இப்போ இங்கே பாருங்க, இப்போ நல்லா திக்னஸ் இவ்வளோ இருந்தால் போதும். இந்த திக்னஸ் என்ன நாங்கள் அகரகரம் போட்டிக்கு சுட்டு அது டக்கண்டு கரையுது உண்டு. அது டக்கண்டு கட்டியாகும், நல்லா திக்காகி வருண்டு. இப்போ இவ்வளோ தான் நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்குள்ளே போகிறேன். இப்போ உங்களுக்கு தேவையான மாதிரி உங்களுக்கு கிளாஸ் இல்லாட்டி கப் அப்படி அரேஞ்ச் பண்ணிக்கொள்ளும். இது நான் கிளாஸ் தான் படுத்திக்கியது, கொஞ்சம் அழகாகவும் மீக்கியதுக்கு. இப்போ நான் இப்படி ஹாஃபுக்கு தான் இந்த ஒயிட் லேயர் ஊற்றிக்கிய. இப்போ இதுக்கு மேலே இன்னொரு லேயர் வரணும். அதை நான் இப்போ அடுத்த ஸ்டெப்பில் காட்டு. சரிங்க பாருங்க, ஊற்றி முடிஞ்ச உங்களுக்கு கிளாஸ்லேயும் ஊற்றிக்குள்ளேலும் இல்லாட்டி இப்படி கப்லேயும் ஊற்றிக்குள்ளேலும், அது உங்களோட இஷ்டம். இப்போ நான் இதை கூல் டவுன் ஆகி நல்லா செட் ஆகாட்டியும் வெயிட் பண்ணி அடுத்த லேயரை ஊற்றுறதுக்கு. இப்போ டிசர்ட்டுக்கு அடுத்த ஸ்டெப் நாங்கள் ஆரஞ்சு ஃப்ளேவரில் ஜெலி எடுத்து வச்சுட்டிக்கிய. இப்போ அதைத்தான் கரைச்சிக்குள்ள போகிறது. இப்போ இதில் செல்லிக்கிய தண்ணீர் அளவு நாங்கள் ஊற்றிக்கொள்ளணும். இடத்துல அந்த மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டிக்கிய. இதுக்கு 350 ml ஊற்ற சொல்லிக்கிய பாயிலிங் வாட்டர். உங்களுக்கு எனி ஃப்ளேவர் ஜெலி எடுத்துக்கொள்ளும். நாம் ஆரஞ்சு ஃப்ளேவரில் தான் எடுத்திக்கியது. கட்டிகள் ஒன்றும் இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கொண்டு இப்போ சைடில் இதை வைப்போம். இப்போ நான் இவ்விடத்தில் ஆரஞ்சு ஒன்றை இது வீல் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டிக்கு சின்ன சின்ன க்யூப்ஸ் பீஸாக. இப்போ கட் பண்ணி வச்ச ஆரஞ்சை நாங்கள் மேலுக்கால போட்டுக்கொள்வோம். இப்போ எல்லாம் நான் ஆரஞ்சு எல்லாம் போட்டுக்கொண்டு இப்போ கசகசா உங்களுக்கு வேணுமெண்டா போட்டுக்கொள்ளும், விரும்பினா இல்லாட்டி தேவையில்லை. இப்போ இந்த நாங்கள் கரைச்சி வச்ச ஜெலியையும் மெதுவாக ஊற்றிக்கோங்க. ஜெலி கம்ப்ளீட்டாக ஆறிக்கணும். இங்கே பாருங்க, இப்போ இவ்வளோ தான் எவ்வளோ அழகாக ஈக்கேன்னு சொல்லி பாருங்க, 2 கலரில். இப்போ இது இப்படியே நாங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு இஃப்தார் டைமுக்கு எடுப்போம். நல்லா செட் ஆகி வரும். இப்போ அடுத்தது இஃப்தாருக்கு கஞ்சி தான் காய்ச்ச போகிறது. இப்படி ஒரு பேன் ஒன்று வச்சு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கோங்க, மிச்சம் ஊற்றி போவானே. இப்போ ஆயில் காஞ்சத்துக்கு பிறகு பட்டை துண்டு போட்டுக்கோங்க.
சீரகமும் கொஞ்சம் போட்டுக்கோங்க, உளுவரிசி கொஞ்சம், இவரத்தை பூண்டும் ஜிஞ்சரும் மீக்கிய அதை அடித்து போட்டுக்கொண்ட. இப்போ இவரத்தில் ஒரு 150 கிராம் பீஃப் ஈக்கிய, இவங்க போன்லெஸ் பீஃப் தான். இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி நான் போட்டுக்கொள்ள போகிறேன். உப்பு, சில்லி பவுடர், சீரக பவுடர், பெப்பர் பவுடர், டர்மரிக் பவுடர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுவோம். அரை தக்காளிக்கு ஒன்று போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இவரத்தில் ஒரு 40% மட்டும் இந்த பீஃப் குக் ஆகிக்கிய. நாங்கள் இப்போ இந்த பச்சரிசை நாங்கள் இதுக்குள்ளே போட்டுக்கொள்ளும். இது ஊற வச்சுக்க 1 hour மட்டும் இந்த பச்சரிசி. இவரத்துக்கு தேவையான தண்ணியை நாங்கள் ஊற்றிக்கொள்ளுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிய. இப்போ இவரத்தில் கேரட் ஒன்றும் லீட்ஸ் கொஞ்சம் ஒரு 2 பச்சை கொச்சிக்கையும் எடுத்து வச்சுட்டிக்கிய. இதையும் நான் இவரத்துக்கே ஆட் பண்ணி கொள்கிறேன். இப்போ இதை மீடியம் ஹீட்டில் குக் ஆகிறதுக்கு வைப்போம். எடக்கெடை பிரட்டி விடுங்க, இல்லாட்டி பொங்கி கொட்டுப்படும். இப்போ கஞ்சி நல்லா வெந்திக்கிய. இப்போ தண்ணியும் அரிசும் ஒரே அளவுக்கு வந்திக்கிய. இப்போ நாங்கள் இதை புழுங்க மூடுவோம். லோ ஃப்ளேமில் இதை புழுங்குறதுக்கு வைப்போம். இப்போ நல்லா புழுங்கிக்கிங்க பாருங்க. இப்போ நாங்கள் பால் ஊற்றுவோம். இப்போ கடைஞ்சி விட்டுட்டு பால் ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நீங்கள் உப்புகளை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, தண்ணி பாலாலையும் ஊற்றிக்கோங்க. இந்த அளவு இப்படி அள்ளி ஊற்றக்கொள்ளே புழுகிற மாதிரி இருந்தால் சரி. கஞ்சிக்கு நீங்கள் நல்லா அரிசி வெந்து புழுங்கினதுக்கு பிறகு பால் ஊற்றுங்க, இல்லாட்டி அரிசி வேற பால் வேறையாக ஈக்கும். இது இங்கே பாருங்க, இப்போ இது அரிசும் பாலும் ரெண்டும் ஒரே இதில் தான் ஈக்குங்க. பாருங்க, நல்லா திக்னஸ்ஸாக ஈக்கிய. கொஞ்சம் நீப்பாக நீங்கள் கஞ்சி காய்ச்சி வச்சுக்கோங்க. என்ன நோம்பு துறக்கொள்ள நல்லா திக்காகும். நல்லா நீப்பாக இருந்தது பிரச்சனை இல்லை. இப்போ உப்பை பார்த்து உப்பை போட்டுக்கொண்டு நான் இவ்வளோ தான். இப்போ கொஞ்சம் கொதிச்சதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் பால் கொதிச்சுட்டு வர. இப்போ நாங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிங்க. இங்கே பாருங்க, இங்கே டிசர்ட்டும் இவத்தில் எடுத்து வச்சுட்டிக்கிய. அடுத்தது டேட்ஸ். இங்கே நான் கொத்தொண்டு செஞ்சேன் இன்றைக்கு இஃப்தாருக்கு. அடுத்த இவத்தில் பேரக்க கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டிக்கிய. இது நாங்கள் காய்ச்ச கஞ்சி. இவ்வளோ தான் இன்றைக்கு என் இஃப்தார். எப்படி இருந்தேன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் தாங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் நஸ்ரீனாண்ட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.